ஒரு மன்னன், ஒரு திருடன். ஆனால் திருடனை பிடிக்க மன்னன் பயன்படுத்தியது மந்திர கிண்ணம் அல்ல, புத்திசாலித்தனம். இந்த கதையை கேட்ட பிறகு, அட, இப்படியும் கண்டுபிடிக்கலாமா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பழைய காலத்தில் சுந்தரபுரி என்ற நாட்டை நீதியுடனும் அறிவுடனும் ஆட்சி செய்தார் மன்னன் வீரசேகரன். அவரை மக்கள் எல்லாம் நியாயத்தின் மன்னன் என்று அழைத்தார்கள். ஒரு நாள் அரண்மனைக்கு ஒரு வயதான சித்தர் வந்தார். அவருடைய கையில் ஒரு சிறிய வெள்ளிக் கிண்ணம் இருந்தது. அவர் மன்னனிடம் கூறினார், மன்னா, இது மந்திர கிண்ணம். உண்மையானவரின் கையில் இது பொன்னாக மாறும், பொய் பேசுபவரின் கையில் இது கருப்பாக மாறும். அதே நேரத்தில் அரண்மனையில் ஒரு பெரிய பிரச்சனை. மன்னனின் விலைமதிப்புள்ள வைர மோதிரம் காணாமல் போயிருந்தது. அதை யார் எடுத்தார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. மன்னன் உடனே அனைத்து அரண்மனை ஊழியர்களையும் அழைத்தார். மன்னன் கூறினார், ஒவ்வொருவரும் இந்த கிண்ணத்தை கையில் பிடிக்க வேண்டும். அனைவரும் வரிசையில் நின்றனர். முதலில் காவலர் வீரபாண்டி கிண்ணத்தை பிடித்தார். எதுவும் நடக்கவில்லை. அடுத்து சமையல்காரன் சோமன் பிடித்தார். அதிலும் மாற்றமில்லை. ஒருவருக்குப் பிறகு ஒருவர் கிண்ணத்தை பிடித்தார்கள். ஆனால் எதுவும் மாறவில்லை. இறுதியாக கண்ணன் என்ற இளைஞன் வந்தான். அவன் கிண்ணத்தை பிடிக்கும்போது பயந்து நடுங்க ஆரம்பித்தான். அதை பார்த்த மன்னன் உடனே சிரித்தார். மன்னன் சொன்னார், திருடன் நீதான். அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். கண்ணன் கேட்டான், மன்னா, கிண்ணம் கருப்பாக கூட மாறவில்லை. மன்னன் சிரித்தார். அவர் சொன்னார், இந்த கிண்ணத்தில் எந்த மந்திரமும் இல்லை. ஆனால் நீ மட்டும் பயந்து நடுங்கினாய். தவறு செய்தவன்தான் இப்படி பயப்படுவான். கண்ணன் உடனே தனது தவறை ஒப்புக்கொண்டான். வைர மோதிரம் மீண்டும் மன்னனிடம் கொண்டு வரப்பட்டது. அந்த நாளில் மக்கள் அனைவரும் மன்னன் வீரசேகரனின் புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நெறி: தவறு செய்தவர்கள் பயத்தில் தங்களை தாங்களே வெளிப்படுத்திக்